Hi everyone, welcome to Rogini SN channel. இந்த வீடியோல நம்ம TDS ஓட சீரிஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி TDS ரிலேட்டடா நான் அப்லோட் பண்ணது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க் கொடுக்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது செக்ஷன் 194C payments to contractors and subcontractors. இதனுடைய applicability நம்ம பார்த்தோம்னா இது வந்து ரெசிடென்ட் கான்ட்ராக்டர்ஸ் அல்லது ரெசிடென்ட் சப்கான்ட்ராக்டர்ஸ்க்கு தான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டுக்கு எவ்வளவு TDS பிடிக்கணும், எந்தெந்த சிச்சுவேஷன்ல பிடிக்கணும்ங்கறத பத்தி இதுல சொல்லிருக்காங்க. என்ன வர்க்குக்காக அப்படினு பார்த்தோம்னா carrying out any work அப்படினு கொடுத்துட்டு அதுல including supply of labor for carrying out at any work. அதாவது work பண்ண வேண்டாம், அந்த workக்கான லேபர்ஸ் சப்ளை பண்றது கூட ஒரு கான்ட்ராக்ட் அப்படினு வந்து இங்க சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி இங்க works கான்ட்ராக்டும் லேபர் கான்ட்ராக்டும் மட்டும் தான் நமக்கு வரும். அதுதான் வந்து நம்ம கான்ட்ராக்ட் அப்படிங்கிற அந்த இதில் வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். இதில் வந்து கான்ட்ராக்டருக்கும் யாருக்கும் நடக்கிறது வந்து இவங்க கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா கான்ட்ராக்டருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி ஸ்டேட் கவர்மெண்ட், எனி லோக்கல் அத்தாரிட்டி, எனி ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷன், எனி கம்பெனி ஆர் ஏ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இதில் வந்திருக்குது. ஆர் ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி டீலிங் வித் ஹவுசிங் அக்கமடேஷன் ஆர் எனி சொசைட்டி ரிஜிஸ்டர்ட் அண்டர் தி சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 ஆர் ஏதாவது ட்ரஸ்ட்டாக இருக்கலாம். யூனிவர்சிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த யூனிவர்சிட்டி வந்து யூஜிசிக்கு கீழே வந்து நம்மளுக்கு யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து அது டிக்ளேர் ஆகிருக்கணும். அப்புறம் ஏதாவது ஃபர்மாக இருக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் எ ஃபாரின் ஸ்டேட், இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியது கிடையாது, ஃபாரினில் இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்டேட் கூட நம்ம அந்த கவர்மெண்ட் கூட நம்ம வந்து கான்ட்ராக்ட் போடுறோம். அல்லது ஃபாரின் என்டர்பிரைஸ் ஆர் எனி அசோசியேஷன்ஸ் ஆர் பாடி எஸ்டாப்ளிஷ்ட் அவுட் சைட் இந்தியா கூட இருக்குதுல நம்ம ஏதாவது கான்ட்ராக்ட் வந்து போடுறோம். ஆர் எ பர்சன் பீயிங் அன் இண்டிவிஜுவல் HUF AOP ஆர் BOI. ஆனால் இதுக்கு அந்த பர்சன் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் HUFல அது என்னங்கிறத அடுத்தது பார்ப்போம். அந்த இண்டிவிஜுவல் HUF அப்படிங்கிறதுல வந்து சும்மா நார்மலாக இருக்கக்கூடியவங்களை பற்றிலாம் இவங்க எதுவுமே சொல்லலை. யாருனுடைய டோட்டல் சேல்ஸ் அல்லது கிராஸ் ரெசிப்ட்ஸ் அல்லது டர்ன் ஓவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா 1 crore மேலேயும், ப்ரொஃபஷனாக இருக்கிறாங்கன்னா 50 lakhs மேலேயும் வந்து அவங்க பேமெண்ட் மேக் பண்ணுற அந்த கான்ட்ராக்ட் போட்டு அந்த கான்ட்ராக்டுக்கான பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முந்தின வருஷம் இமீடியட்லி ப்ரெசீடிங் தி ஃபினான்ஷியல் இயர் இன் விச் தி சம் இஸ் கிரெடிட்டட் ஆர் பெய்டு டு தி அக்கௌண்ட் ஆஃப் தி கான்ட்ராக்டர். அதாவது அந்த பேமெண்ட் போகிறதுக்கு முந்தின வருஷத்தினுடைய அவங்களுடைய பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ நம்ம எடுத்து பார்த்தோம்னா சேல்ஸோ கிராஸ் ரெசிப்ட்ஸோ டர்ன் ஓவரோ வந்து இந்த 1 crore அல்லது இந்த 50 lakhs விடையோ தாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக TDS வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் நார்மலாக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் HUF அவங்களாம் வந்து கொடுக்க தேவையில்லை, அவங்களுக்கு வந்து TDS பிடிக்க தேவையில்லை. அடுத்தது டைம் ஆஃப் டிடக்ஷன். இந்த டைம் ஆஃப் டிடக்ஷன் வந்து மோஸ்ட்லி எல்லா இதுலேயுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். விச் எவர் இஸ் இயர்லியரோ, அதாவது அவங்களுக்கு எப்போ வந்து பேமெண்ட் போடுறாங்க இல்லை அவங்க கையில் வந்து எப்போ அது கிடைக்குது, கேஷாவோ டிராஃப்டாவோ செக்காவோ எப்போ கிடைக்குதோ அதுபடி தான் வந்து அது நடக்கும். விச் எவர் இஸ் இயர்லியர் தான் வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். இதில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதும் வந்து நிறைய செக்ஷனில் வந்து வந்திருக்குது. அதாவது எனி சம் அல்லது எனி அக்கௌண்ட் நம்ம என்ன செக்ஷன் படிக்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக அந்த அமௌண்ட் இப்போ இந்த இதில் வந்து கான்ட்ராக்டர் அப்படி தானே, அந்த கான்ட்ராக்டருக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து இப்போ வந்து பேங்க்கில் வந்து விழுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையும் வந்து அதுக்கு டேக்ஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் யார்கிட்ட இருந்து, இந்த கம்பெனி ஃபர்மு LLP இந்த மாதிரி இவங்க கிட்ட இருந்து பல்காக ஏதாவது அமௌண்ட் வருது, எதுவும் ரீசனே இல்லாமல் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம டேக்ஸ் வந்து பிடிக்கணும். இதில் மோஸ்ட்லி வந்து இந்த 2 தான் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவல் அல்லது HUF வந்து கான்ட்ராக்டருக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டில் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பர்சனல் பர்பஸஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல TDS வந்து நம்ம பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் TDS நம்ம பார்த்தோன்னா இந்த கீழே சொல்லியிருக்கக்கூடிய ரேட்ஸ் வந்து போத் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் சப்கான்ட்ராக்டர்ஸ் 2 பேருக்குமே வந்து பொருந்தும். அதே மாதிரி செக்ஷன் 197Bயும் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு அப்ளிகபிள். 197B என்னங்கிறது நம்ம எல்லா செக்ஷன்லையுமே வந்து சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இங்கே மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் HUF கான்ட்ராக்டர் ஆர் சப்கான்ட்ராக்டர். பேய் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்டர் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறாங்க அல்லது அந்த கான்ட்ராக்டர் வந்து ஒரு HUF-ஆக இருக்காங்க. மெயின் கான்ட்ராக்டராகவும் இருக்கலாம் இல்லை சப் கான்ட்ராக்டராகவும் இருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா நார்மலான பீரியட்ஸில் பார்த்தோன்னா 1%. இந்த கோவிட் பீரியட்னால இந்த ரெடியூஸ்டு ரேட் வரும்ல, அப்போ வந்து 14/5/2020 31/3/2021 அப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் 0.75%. நெக்ஸ்ட்டு அதர் தென் அபவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அதாவது இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் கான்ட்ராக்டரை தவிர வேறு ஏதாவது கான்ட்ராக்டர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 2%. கோவிட் பீரியடில் நம்ம கொடுக்கும்போது 1.5%. நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்டர் இன் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ், சப்கான்ட்ராக்டர் இன் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ். இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து டிடிஎஸ் கிடையாது. அது எந்த சிச்சுவேஷன்லனா பேன் வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து பேன் வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து டிடிஎஸ் வந்து பிடிக்க வேணாம். அடுத்தது த்ரெஷோல்டு லிமிட் ஃபார் டிடக்ஷன் ஆஃப் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 194C. ஆக்சுவலாக இதுக்கு த்ரெஷோல்டு லிமிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல்க் அமௌண்ட்டில் அக்ரிகேட் அமௌண்ட் டியூரிங் தி ஃபினான்ஷியல் இயரில் 1 லேக்கை விட நம்மளுக்கு தாண்டி இருக்கக்கூடாது. சிங்கிள் பேமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வந்து 30,000 விட நம்மளுக்கு தாண்டி இருக்கக்கூடாது. நோ டிடக்ஷன் மேட் டஸ் நாட் எக்ஸீட் ₹30,000. 30,000 விட தாண்டலை அப்படின்னு சொன்னால் நம்ம டிடக்ஷன் வந்து பிடிக்க வேணாம். ஆனால் கொஞ்சம் அமௌண்ட்டாக 30,000 விட கம்மியாகவே கொஞ்சம் அமௌண்ட்டாகவே கொடுத்து அது 1 லேக்கை விட தாண்டிடுச்சு அந்த அக்ரிகேட் இயரில் அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் கண்டிப்பாக டிடிஎஸ் பிடிக்கணும். ப்ரொவைடட் டேக்ஸ் ஹாஸ் டு பி டிடக்டட் எக்ஸீட்ஸ் ₹30,000 இன் ஏ சிங்கிள் பேமெண்ட் ஆர் ₹1 lakh இன் ஏ அக்ரிகேட் டியூரிங் தி ஃபினான்ஷியல் இயர். இப்போ இது ரிலேட்டட் நம்ம ஒரு சம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சம்ல நம்ம பார்த்தோம்னா ஏபிசி லிமிடெட் மேக்ஸ் தி ஃபாலோயிங் பேமெண்ட்ஸ் டு மிஸ்டர் எக்ஸ் எ கான்ட்ராக்டர் ஃபார் எ கான்ட்ராக்ட் ஆஃப் ஒர்க் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் 2021 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் வந்து மே மந்த் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க, 8வது மாசம் வந்து 25,000 கொடுத்துருக்காங்க, 12வது மாசம் வந்து 28,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு பேமெண்ட் வந்து டியூல இருக்குது, அதுவும் 1/3/2021ல 30,000 வந்து நம்மளுக்கு டியூல இருக்குது. இப்போ இதுல வந்து என்ன பார்க்க சொல்லியிருக்காங்கன்னா இஸ் லைபிள் டு டிடக்ட் டாக்ஸ் அட் சோர்ஸ் அண்டர் செக்ஷன் 194C கீழே இவங்களுக்கு வருமா வராதா அப்படிங்கிறது. இப்போ வந்து சிங்கிள் பேமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 30,000க்கு மேல போகல. அட் த சேம் டைம் ஒரே ஆளுக்கிட்ட இருந்தா இவங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதுவும் அக்ரிகேட் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர்ல வந்து நம்மளுக்கு 1 லேக்குக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து டிடிஎஸ் படிக்கணுங்கிறது நம்மளுடைய ப்ரொவிஷன். இப்போ இதுல நம்ம பார்த்தோம்னா அதே தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. தி இண்டிவிஜுவல் கான்ட்ராக்ட் பேமெண்ட்ஸ் வந்து 30,000 விட நம்மளுக்கு போகல. அக்ரிகேட் அமௌண்ட் வந்து 1 லேக்கை விட தாண்டிடுச்சு அப்படிங்கிறது வந்து இந்த டியூ பேமெண்ட் இருக்குல்ல அதையும் சேர்த்து தான் வந்து எடுத்திருக்காங்க. இதுல வந்து இப்போ பேமெண்ட் வந்து நம்மளுக்கு எந்த டைமிங்ல போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா on the payment on 1/3/2021ல வந்து a payment of 30,000 வந்து நம்மளுக்கு டியூல இருக்குது. அப்படிதானே? இது வந்து previous year 2021 related அப்படிங்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு TDS provision under section 194C would get attracted ன்னு சொல்லியாச்சு. tax has to be deducted 0.7%. அதாவது இந்த COVID-19 பீரியடுக்காக அந்த reduced rateல வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அதுவும் அதுக்கான மொத்த டாக்ஸையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு கடைசி பேமெண்ட்ல இருந்து நம்ம கழிச்சிட்டு அவங்களுக்கு 30,000ல இருந்து கழிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் 29,227 வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க போறோம். அடுத்தது டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க். அதாவது இதில் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா, எனி ஒர்க் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, இன்க்ளூடிங் சப்ளையர் ஆஃப் லேபர் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஒர்க் அப்படிங்கிறதுல வந்து இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அட்வர்டைசிங்காக பண்ணுற ஒர்க்காக இருக்கலாம், அல்லது ப்ராட்காஸ்டிங் ஆர் டெலிகாஸ்டிங் இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் சச் ப்ராட்காஸ்டிங் ஆர் டெலிகாஸ்டிங். இது ரிலேட்டடாக நம்ம டீட்டெயிலாக ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது கேரேஜ் ஆஃப் குட்ஸ் ஆர் பேசஞ்சர்ஸ் பை எனி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அதர் தென் ரயில்வேஸை தவிர வேறு எந்த மோட்லனாலும் நம்ம வந்து குட்ஸையும் கேரேஜ் பண்ணி கொண்டு போகலாம், இல்லை பேசஞ்சர்ஸையும் வந்து நம்ம கூட்டிகிட்டு போகலாம். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது நம்மளுக்கு ஒர்க் கேட்டகரியில் தான் வரும். அப்புறம் கேட்டரிங் சர்வீஸ், மேனுஃபேக்சரிங் ஆர் சப்ளையிங் ஏ ப்ராடக்ட், ரெக்யர்மெண்ட் ஆர் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஏ கஸ்டமர். அதாவது கஸ்டமர்னுடைய ரெக்யர்மெண்ட் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் அல்லது சப்ளையிங் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆனால் இது எந்த சிச்சுவேஷனில் அப்படின்னு பார்த்தோன்னா பை யூசிங் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் சச் கஸ்டமர் ஆர் இட்ஸ் அசோசியேட். அதாவது அந்த கஸ்டமர் கிட்ட இருந்தோ இல்லை அந்த அவருடைய அசோசியேட் பர்சன் கிட்ட இருந்தோ நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் அவங்க கிட்ட இருந்தே நம்ம வாங்கி அதுக்காக அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் படி நம்ம பண்ணி கொடுக்கறது. இதுவே அதர் இடத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி இவங்க இந்த இடத்துல அதை பற்றி சொல்லலை. டேரெக்டாக கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்காக பண்ணி கொடுக்குறோன்னா அது ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் கீழே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி related to the customer defined under section 40A subsection 2 class B. அது என்னன்னா அந்த கஸ்டமர் தான் வந்து நம்மளுக்கு இங்கே அசோசியாக இருக்கணும். ரா மெட்டீரியலை தரதுனால அந்த தரக்கூடிய அந்த அசோசியேட் பர்சன் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து அசோசியாக வந்து மாறிடக்கூடாது. நம்மளுக்கு வந்து யார் ஆர்டர் கொடுத்துருக்குறாலோ அவங்க வந்து அசோசி, அந்த சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை வந்து அவரும் தரலாம், இல்லை அவருடைய அசோசியேட் பர்சனும் தரலாம். அவங்க வந்து ரிலேட்டட் பர்சனாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர மற்றபடி நம்மளுக்கு வந்து அவர் வந்து அசோசியெல்லாம் இருக்க முடியாது.
அடுத்தது however work shall not include raw material purchased from a person other than such customers. ஒர்க் அப்படிங்கிற கேட்டகரி கீழே இந்த ரா மெட்டீரியல்ஸை வேற கஸ்டமரை தவிர வேற யார்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை அவருடைய அசோசியேட் தவிர வேற யார்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கான்ட்ராக்ட் ஃபார் சேல் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆகிரும். அது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒர்க்ஸ் கான்ட்ராக்டுக்கு கீழே வராது. அட் த சேம் டைம் இது வந்து திஸ் வில் நாட் பி அப்ளிகபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டுக்கு வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டுக்கு நம்ம வெளி இடத்துல இருந்தால் நம்ம வாங்க முடியும். மேபி அவங்களும் தரந்தாலும் தரலாம், ஆனால் வெளியில் இடத்துலேருந்தும் வாங்க வேண்டியது இருக்கும். பட் அது வந்து ஒர்க்ஸ் கான்ட்ராக்டுக்கு கீழே தான் வரும். மற்றபடி மேனுஃபேக்சரிங் அல்லது சப்ளைங் ஏ ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது நம்ம அந்த கஸ்டமர் கிட்ட இருந்தே நம்ம வாங்கி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் கீழே வரும். வேற யார்கிட்ட இருந்தால் வாங்குறோம்னு சொன்னால் அது ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் கீழே வராது. அதுக்கு இந்த செக்ஷன் 194C வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதுதான் வந்து அடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் அல்லது சப்ளைங் நம்ம பண்ணுறோன்னா டேக்ஸ் பிடிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. ஆனால் அது எந்த வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டேக்ஸ் ஹாஸ் டு பி டிடக்டட் ஆன் தி இன்வாய்ஸ் வேல்யூ எக்ஸ்க்ளூடிங் தி வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் சச் கஸ்டமர் ஆர் இட்ஸ் அசோசியேட். அதாவது அவங்க நம்மளுக்கு கொடுத்த அந்த ரா மெட்டீரியல்ஸ்னுடைய வேல்யூவை லெஸ் பண்ணிட்டு தான் இந்த வேல்யூக்கு நம்ம வந்து டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ நம்மளுக்கு நடக்கும்? இஃப் சச் வேல்யூ இஸ் மென்ஷன்ட் செப்பரேட்லி. வேல்யூவும் இதுவும் அவங்க கிட்ட இருந்து எவ்வளோ வாங்கியிருக்கோம், நம்மளுடைய சர்வீஸ் சார்ஜஸ் எவ்வளோ, நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கான சார்ஜஸ் எவ்வளோங்கிறது தெளிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தெளிவாக பிரித்து போட்டிருக்கும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து பிரித்த அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். அவங்க தந்ததுக்கு வந்து நம்ம டிடிஎஸ் பிடிக்க தேவையில்ல. இதுவே செப்பரேட்டாக எதுவுமே மென்ஷன் பண்ணலை, நாட் பீன் செப்பரேட்லி மென்ஷன் அப்படின்னு வரும்போது டேக்ஸ் ஷால் பி டிடக்டட் ஆன் தி ஹோல் ஆஃப் தி இன்வாய்ஸ் வேல்யூ. மொத்தத்துக்குமே வந்து நம்ம டிடிஎஸ் வந்து பிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் டிடிஎஸ் பார்த்தோன்னா இதில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்து நான் அப்ளிகபிலிட்டி. ஆக்சுவலாக ஒரே ஒரு செட்டு அந்த 3 கண்டிஷனையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருதோம். who fulfills the following 3 conditions cumulatively. மொத்தமாக இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 194C subsection 6. இதில் owns 10 or less goods carriage at any time during the previous year. அதாவது during the previous yearல அவங்க வந்து 10 அல்லது அதுக்கு கீழே தான் வந்து அவங்க குட்ஸ் கேரேஜ் வந்து வச்சுருந்துருக்கணும். அதுக்கு மேலெலாம் வந்து போகக்கூடாது. அண்ட் அவங்க என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ப்ளையிங், ஹைரிங் ஆர் லீசிங் ஆஃப் குட்ஸ் கேரேஜ் பிஸ்னஸ் தான் வந்து அவங்க பண்ணணும். அண்ட் பேன் வந்து அவங்க ஃபர்னிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 கண்டிஷனும் சேர்த்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க இந்த 194C இந்த டிடக்ஷன் வந்து அவங்க எடுத்துக்க முடியும், அந்த எக்ஸம்ஷன் வந்து அவங்க எடுத்துக்க முடியும். அடுத்தது மீனிங் ஆஃப் குட்ஸ் கேரேஜ் பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மோட்டார் வெஹிக்கிள் கன்ஸ்ட்ரக்டட் ஆர் அடாப்டட் ஃபார் யூஸ் சோலி ஃபார் தி கேரேஜ் ஆஃப் குட்ஸுக்காக தான், சோலி அந்த பர்பஸ்க்காக தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது வந்து நம்ம அதுக்காகவே பர்டிகுலராக உருவாக்கலை, ஆனால் அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், கேரேஜ் ஆஃப் குட்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுல டஸ் நாட் இன்க்ளூட் லெஸ் தென் 4 wheels. 4 wheelsை விட கம்மியாக இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிளை வந்து இவங்க இதில் இன்க்ளூட் பண்ணலை. அண்ட் இன்ஜின் கெப்பாசிட்டி நாட் எக்ஸீடிங் 25cc. 25cc விட எக்ஸீட் ஆகாத இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை இவங்க இதில் இன்க்ளூட் பண்ணலை. விச் மீன்ஸ் 25cc விட அதிகமாக தான் இருக்கணும். அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அது வெஹிக்கிள், மோட்டார் வெஹிக்கிள் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வெஹிக்கிள்ஸ் ரன்னிங் ஆன் rails are used in a factory or in enclosed premises. ஒரு ப்ரிமிசஸ்குள்ளேயே வந்து அவங்க ரன் பண்ணிக்கிறதுக்காகவும் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே ரன் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு வெஹிக்கிள் வந்து வச்சிருக்காங்க, குட்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்குலாம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து இவங்க மோட்டார் வெஹிக்கிள் கேட்டகரிக்கு கீழே கொண்டுட்டு வரல. ஸோ இதுதான் வந்து மீனிங் ஆஃப் குட்ஸ் கேரேஜ். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த செக்ஷன் வந்து வில் அப்ளை இன் ரிலேஷன் டு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கும் லேபர்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கும் தான் வந்து வரும். அண்ட் வில் நாட் கவர் கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் சேல் ஆஃப் குட்ஸுக்கு வந்து இது வராது. நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் ரெண்டரிங் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு தெரியும் அது வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே நம்மளுக்கு வந்து வராது. செக்ஷன் 194J அதுக்கு கீழே தான் வந்து நம்ம அதுக்கான டேக்ஸை வந்து நம்ம பிடிப்போம். அவங்க யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, லாயர்ஸ், ஃபிசிசியன்ஸ், சர்ஜியன்ஸ், என்ஜினியர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், கன்சல்டன்ட்ஸ் எக்ஸட்ரா. அவங்க யாருமே வந்து இந்த ஒர்க்கு வந்து கொண்டு கேரி பண்ணுறாங்க அப்படிங்கிற கேட்டகரிக்கில் வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு செப்பரேட்டான செக்ஷன் இருக்குது, செக்ஷன் 194J. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது
பேமெண்ட் ஆஃப் கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் பை தி பர்ச்சேசர் ஆஃப் நேச்சுரல் கேஸ் டு தி செல்லர் ஆஃப் கேஸ். ஆக்சுவலாக வந்து அந்த செல்லர் வந்து பர்ச்சேசருக்கு அந்த கேஸை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதுக்கான சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஆகும், அப்படி தானே? அதை யார் கொடுக்குறா அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே உள்ள கொஸ்டின். அந்த செல்லரே வந்து அவருக்கான வெஹிக்கிள் வந்து வச்சு ஓன் வெஹிக்கிள் வச்சு கொடுக்குறது ஒரு கேட்டகரியாகவும், அந்த செல்லரோ அல்லது பையரோ வந்து பே பண்ணுறாங்க, ஆனால் அனதர் ஒரு டிரான்ஸ்போர்ட்டருக்கு இவங்க தாண்டி மூணாவது ஒரு பர்சனுக்கு வந்து பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேலே சொல்லியிருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸில் கான்ட்ராக்ட் ஃபார் சேல் தான் வந்து நம்மளுக்கு நடக்கும் அண்ட் நாட் எ ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் பை தி பர்ச்சேசர் ஆஃப் நேச்சுரல் கேஸ் டு தி செல்லர் ஆஃப் கேஸ். அதாவது அந்த செல்லருக்கு இந்த பர்ச்சேசர் வந்து அந்த குட்ஸ்னுடைய சார்ஜஸோட சேர்த்து இந்த சார்ஜஸையும் வந்து பே பண்ணுறாரு. ஸோ கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் பெய்டு பை தி பர்ச்சேசர் டு தி ஓனர் ஆர் செல்லர் ஆஃப் தி கேஸ். இந்த சிச்சுவேஷனில் அந்த பொருளோட சேர்த்து அதுக்கான சார்ஜஸ் வருது, அப்படி தானே? அதை வந்து செல்லருக்கு தான் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அது வந்து கான்ட்ராக்ட் ஃபார் சேல் தான். அதில் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நடக்கலை. நமக்காக ஸ்பெஷலாக ஒருத்தவங்க வந்து வேறு எதுவுமே வந்து பண்ணலை. அந்த குட்ஸை வந்து டெலிவரி பண்ண வேண்டியது வந்து அவருடைய பொறுப்பு தான். அப்படி பண்ணும்போது அதுக்கான சார்ஜஸை வந்து சேர்த்து வாங்கிக்கிறாரு. ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் ஃபார் சேல் தான். இதுவே சார்ஜஸ் பெய்டு டு ஏ தேர்ட் பார்ட்டி டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃப் கேஸ் எய்தர் பை அந்த ஓனர் அல்லது செல்லர் இருக்கார்ல அவரே வந்து கொடுக்கலாம், அல்லது அந்த பர்ச்சேசர் ஆஃப் தி கேஸ் அவர் வந்து கொடுக்கலாம், ஆர் எனி அதர் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சிச்சுவேஷனில் டேக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டில் நம்ம பிடிச்சாகணும். இதுதான் வந்து பேமெண்ட் ஆஃப் கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸில் இருக்கக்கூடியது. அடுத்தது நம்ம கடைசியாக அந்த ப்ராட்காஸ்டிங் அல்லது டெலிகாஸ்டிங் இருந்ததில்ல, அது ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். பேமெண்ட்ஸ் பை ப்ராட்காஸ்டர்ஸ் ஆர் டெலிவிஷன் சேனல்ஸ் டு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் கண்டென்ட் ஆர் ப்ரோக்ராம் ஃபார் டெலிகாஸ்டிங். டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ப்ரோக்ராம் இருக்கலாம், அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான பேமெண்ட்ஸு. இப்போ இதில் இஷ்யூ வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒர்க்ஸ் கான்ட்ராக்டாக இல்லைனா வந்து அதாவது 194C இல்லை 194Jயா, ஒர்க்ஸ் கான்ட்ராக்டுக்கு கீழேயா இல்லைனா ப்ரொஃபஷனல் ஆர் டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கு கீழே நம்ம பிடிக்கணுமா அப்படிங்கிறது. இதை எப்படி நம்ம டிஸ்டிங்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த பேமெண்ட்டினுடைய பேசிஸை பொறுத்து இவங்க வந்து பிரிக்கிறாங்க. அது எப்படின்னா, எ பேமெண்ட் ஃபார் நம்ம எதுக்காக கொடுக்குறோம், அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கண்டென்ட் ஆர் ப்ரோக்ராம், அதாவது அந்த டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராமோ அந்த கண்டென்ட்டோ வந்து அந்த ப்ராட்காஸ்டர் அல்லது அந்த டெலிகாஸ்டர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இந்தந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்டு அதுக்காக ஆள்லாம் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி அதுக்காக அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு எப்படி டிடிஎஸ் பிடிக்கணும். இன்னொரு சிச்சுவேஷன் என்ன வருதுன்னா, ஏ பேமெண்ட் ஃபார் அக்யூசேஷன் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் ஆர் டெலிகாஸ்டிங் ரைட்ஸ் ஆஃப் தி கண்டென்ட் ஆல்ரெடி ப்ரொடியூஸ்டு பை தி ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் அல்லது ப்ரோக்ராமுக்கு நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை பை பண்ணி அதனுடைய ரைட்ஸை வந்து வாங்குறது வந்து அனதர் கேட்டகரியாக நம்மளுக்கு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனுக்கு தான் செக்ஷன் 194C வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். விச் மீன்ஸ் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி நம்மளுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தரக்கூடியதுக்கு தான் செக்ஷன் 194C வந்து நம்மளுக்கு வரும். இதுக்கு வந்து அப்போ 194J வருமா அப்படிங்கிறத பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. செகண்ட் சிச்சுவேஷனில் வந்து நம்ம ரைட்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம வாங்கிக்கிறோம். தெர் இஸ் நோ கான்ட்ராக்ட். அங்கே வந்து நமக்காக அவங்க எந்த விதமான வேலையும் வந்து செய்யலை, அதனுடைய ரைட்ஸை மட்டும்தான் வந்து நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ நாட் லயபிள் ஃபார் டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194C, லயபிள் ஃபார் டிடிஎஸ் அண்டர் அதர் செக்ஷன்ஸ் சாப்டர் 17B படி அதர் செக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே தவிர 194Jல பிடிக்கணுமா அப்படிங்கிறத பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் 194Cக்கு கீழே நம்ம பிடிக்க வேணாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பேமெண்ட் அந்த ப்ராட்காஸ்டருக்கு அல்லது அந்த டெலிகாஸ்டர் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு போகுதுன்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த சிச்சுவேஷனில் நம்ம 194C வந்து நம்ம பிடிச்சு கட்ட வேண்டியது இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க செக்ஷன் 194C அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு செக்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இது ரிலேட்டடாக ஒரு சம் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். சம் அப்படிங்கிறதுல வந்து சர்க்கம்ஸ்டான்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க புக்கில். சம்முன்னு ஆக்சுவலாக வந்து கொடுக்கல, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து அதில் கற்றுக்க போகிறோம். அது என்னங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம்.
அடுத்தது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா சர்டன் கன்செஷன்ஸ் ஆர் கிராண்டட் டு டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய சில கன்செஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது கேஷ் பேமெண்ட் வந்து நம்மளுக்கு 40A சப்செக்ஷன் 3 படி நம்மளுக்கு என்ன இருக்குது 10,000 விட தாண்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம டிஸ்அலோவ் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்குது. அப்படிதானே? இவங்களுக்கு என்னது இருக்கு டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து என்ன கன்செஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பெர் டேல 10,000 விட தாண்டக்கூடாது. நார்மல் பர்சன்ஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ல வந்து 10,000 விட தாண்டக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்மளுக்கு டிஸ்அலவன்ஸ் ஆயிரும். இவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர்ஸ் ஃபார் பிளையிங் ஹைரிங் அண்ட் லீசிங் ஆஃப் குட்ஸ் கேரேஜ் அப்படின்னு வரும்போது இதனுடைய டிஸ்அலவன்ஸ் வந்து எப்போ நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகும்னா பெர் பர்சன் எ டே எக்ஸீட்ஸ் வந்து 35,000 விட தாண்டும் போதுதான் அந்த இடத்துல இவங்களுக்கு இந்த டிஸ்அலவன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். அதாவது 35,000 வரைக்கும் அவங்களால வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். கண்டிப்பா வந்து பேங்க் டிராஃப்ட்ல எலக்ட்ரானிக்ல ஏதோ வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அட் த சேம் டைம் இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் கான்ட்ராக்டருக்கு இருக்கக்கூடிய அந்த ரேட்டு 1% இன் கேஸ் ஆஃப் நார்மல் வரும். 0.5 வந்து நம்மளுக்கு கோவிட் பீரியட்ல 2% வந்து நார்மல் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அதர் தென் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா 1.5% வந்து நம்மளுக்கு ரெடியூஸ்டு ரேட்டா கோவிட் பீரியட்ல இருக்கக்கூடியது. பேலன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்ததுதான். அவ்வளோதாங்க. இந்த செக்ஷன் வந்து இதோட நம்மளுக்கு முடிஞ்சது. செக்ஷன் 194C பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த ரீசன்ட் டைமிங்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க. அது எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்குது. பட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேனலில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வைக்கல. ஆஸ் அ கிரியேட்டராக என்னுடைய சேனலில் வந்து எனக்கு அதை பார்க்குறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அதை நான் பார்க்கும்போது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வைக்கல. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இதை எனேபிள் பண்ணாததுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் கம்யூனிட்டி போஸ்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கிடைக்காது. ஸோ அதனால் அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.